ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேத்துக்கு ஈவினிங் வந்து விடுதலை பார்ட் 2 மூவி வந்து பார்க்க போயிருந்தேன். வெற்றிமாறன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வேற லெவல்ல இருந்தது படம். ரொம்பவே வந்து இம்பாக்ட்டா இருந்தது. வசனங்கள், டயலாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு உட்கார்ந்து செதுக்கியிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஒரு ஒரு டயலாக்குமே வந்து படத்துல வந்து ரொம்பவே ஆணித்தரமா வந்து நம்ம மனசுல பதிய வைக்கிற மாதிரியான ஒரு டயலாக்ஸா இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டயலாக் சொல்றேன் பார்த்துக்கங்க. என்ன டயலாக்னா, நம்மளோட பேரை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆணித்தரமான ஒரு டயலாக்கா இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டயலாக் தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து படம் டச்சிங்கா இருந்தது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜா சார் என்றும் இன்றும் எவர் கிரீன். எப்பவுமே ராஜா சார் வந்து ராஜாவா தான் இருந்துட்டு இருக்காரு மியூசிக்ல. பிளஸ் நடிப்புன்னு வந்துட்டா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூரி வந்து ஒரு ஹீரோவா தெரிஞ்சாரு. செகண்ட் ஹாஃப் விஜய் சேதுபதி வாத்தியார் எப்படி உருவானாரு, வாத்தியாருக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு பின்னணி தான் வந்து இந்த விடுதலை பார்ட் 2 இருந்துட்டு இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எந்திரிச்சு போகவே வைக்க முடியல. ஸ்கிரீன்ல இருந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்மளால வந்து எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசி 1/2 மணி நேரம் அவ்வளோ இம்பாக்டா இருந்தது. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. கடைசி 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைமேக்ஸ் வரவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. மனுஷன் வாழ்ந்திருக்காப்லன்னே சொல்லலாம். அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காப்ல. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. இந்த படம் கண்டிப்பா போய் பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.